டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முடிவுகள். ஓவரால் ரேங்க், கம்யூனல் ரேங்க் எது முக்கியம்? தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குரூப் 4 தேர்வு முடிவுகள் தீபாவளி பண்டிகைக்கு பிறகு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்வு முடிவுகள் வெளியான பிறகு தேர்வர்கள் 2 வகையான தரவரிசைகள் காண்பார்கள். அதில் ஒன்று ஓவரால் ரேங்க், மற்றொன்று கம்யூனல் ரேங்க். இவை இரண்டுமே முக்கியம் என்றாலும் அவற்றின் பயன்பாடுகள் வேறுபடுகிறது. ஓவரால் ரேங்க் என்பது தேர்வு எழுதிய அத்தனை தேர்வர்களுக்கும் நீங்கள் பெற்றிருக்கும் மொத்த தரவரிசையை குறிக்கும். இந்த தரவரிசை உங்களுக்கு எந்த நாளில் கவுன்சிலிங் நடைபெறும் என்பதை முடிவு செய்ய பயன்படுகிறது. உதாரணம், நீங்கள் 2200வது ஓவரால் ரேங்கில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். ஒரு நாளைக்கு 400 பேரை கவுன்சிலிங்க்கு அழைத்தால் நீங்கள் தோராயமாக 6வது நாள் கவுன்சிலிங்க்கு அழைக்கப்படுவீர்கள். அடுத்ததாக கம்யூனல் ரேங்க் என்பது நீங்கள் எந்த சமூக பிரிவை சேர்ந்தவரோ, அதாவது பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி போன்றவை அந்த பிரிவுக்குள் நீங்கள் பெற்றிருக்கும் தரவரிசையை குறிக்கும். இந்த கம்யூனல் ரேங்க் உங்களின் பணியிடம் கிடைக்குமா இல்லையா என்பதை உறுதி செய்யும். உதாரணமாக, ஜூனியர் அசிஸ்டன்ட் பிரிவிற்கு விஏஓ பணியிடங்களில் பிசி பிரிவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ள இடங்களின் எண்ணிக்கை தோராயமாக 1100 என வைத்துக்கொண்டால், பிசி கம்யூனல் ரேங்கில் 1 முதல் 1100 வரை உள்ளவர்களுக்கு பணியிடம் கிடைக்க உறுதியான வாய்ப்பு உள்ளது. நீங்கள் 1100வது கம்யூனல் ரேங்காக இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கிடைத்துவிடும். பிசி பிரிவை பொறுத்தவரை கம்யூனல் ரேங்கில் உள்ள எண்ணிக்கை 2 மடங்கு அளவில் நீங்கள் ஓவரால் ரேங்கில் இருப்பீர்கள். உதாரணமாக, கம்யூனல் ரேங்க் 1100 என்றால் ஓவரால் ரேங்க் 2200ஆக இருக்கும். சுருக்கமாக சொன்னபோனால், போஸ்டிங் கிடைக்குமா என்று பார்ப்பதற்கு உங்கள் கம்யூனல் ரேங்க் நிலையை பாருங்கள். நீங்கள் எந்த நாளில் கவுன்சிலிங் செல்ல வேண்டும் என்பது தெரிந்து கொள்ள ஓவரால் ரேங்கை பார்க்க வேண்டும்.